லாக்டவுன் கன்ஃபார்ம் ஆக போகுது. மோடி இன்னைக்கு எல்பிஜி இஷ்யூ பற்றி பேசினதும் இந்த சைடு ஹண்டா வைரஸ் பேசினதும் பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு என்ன தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கோவிடோட இன்னும் டேஞ்சரஸான ஒரு வைரஸ் வந்துட்டுருக்குன்னு இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. அதோட பில்கேட்ஸ் சொல்லியிருக்காங்க கோவிடோட நெக்ஸ்ட் பேண்டமிக் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. 2022 ஹண்டா வைரஸ் வரும்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி 2026. ஸோ அதில் என்னென்ன நடந்துச்சு, எப்படி ஹண்டா வைரஸ் வந்துச்சுன்றதை நான் சொல்கிறேன். ஏப்ரல் 2026 அர்ஜென்டினாலேருந்து கிளம்பின ஒரு க்ரூஸில் 150க்கும் மேலே பீப்புள்ஸ் இருந்திருக்காங்க. 1 வீக் கழிச்சு ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் இறக்குறாரு. அதுக்கப்புறம் 3 பேர் இறக்குறாங்க. அதுக்கப்புறம் 8 பேர் சிவியராக இல்லாறாங்க. அப்படி பார்க்குறப்போ தான் ஹண்டா வைரஸ்னு ஒன்று பரவுதுன்றதே மக்களுக்கு தெரிய வந்துச்சு, எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுங்க. குட் நியூஸ் என்னென்னா ஹண்டா வைரஸ் கோவிட் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகாதுங்க. இது ஒரு க்ளோஸ்டு ஸ்பேஸில் தான் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் அந்த க்ரூஸ் ஷிப்லேயும் இருக்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பேண்டமிக்காக மாறாது, எதுக்குன்னே அஃபெக்ட் ஆன பீப்புளெலாம் நாங்கள் பேண்டமிக்கில் தான் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா பேனிக்ஸ்லாம் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜ் போய் தான் ஆனோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மோடி ஏன் கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்றதை பற்றி சொல்கிறேன். என்னை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க.